கடந்த சில தினங்களா ஒரு தமிழனோட பெயர் தமிழ்நாடு, ஒடிஷான்னு 2 மாநிலங்கள முக்கியத்துவம் பெற்று வருது. அந்த பெயர் வி.கே. பாண்டியன். இப்பொழுது மீண்டும் நரேந்திர மோடியுடைய பேச்சால பேசு பொருளா மாறி இருக்காரு வி.கே. பாண்டியன். ஒடிசாவுல ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தவரு விருப்ப ஓய்வு வாங்கிட்டு நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதாதளம் கட்சியில இணைந்து அரசியல் ஆலோசகரா செயல்பட்டு வராரு. ஒடிசாவில் இருக்கும் 21 மக்களவை தொகுதிகளுக்கும் 147 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 13 மே தொடங்கி தேர்தல் நடந்து வருது. பெரும்பாலான தொகுதிகளுக்கு தேர்தல் முடிந்திருக்கும் நிலையில இறுதிக்கட்ட தேர்தல் நடக்கும் ஜூன் 1 அன்று 4 மக்களவை தொகுதிகள் மற்றும் 42 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடக்க இருக்கு. இந்த நிலையில்தான் ஒடிசாவின் பாலோசோரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய நரேந்திர மோடி பாலோசோர் ஏவுகணை நகரமா மாறுவதையும் அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்பட்டதையும் பற்றி பேசியிருந்தார். ஆனா அதோட நில்லாம புதிய சர்ச்சை ஒன்றையும் கிளப்பியிருக்கார். கடந்த ஒரு வருடமா ஒடிஷா முதல்வர் நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை மோசமாகி வருவதாகவும் சுயமா அவரால் எதுவும் செய்ய இயலவில்லைன்னு உடனிருப்பவர்களே சொல்வதா பேசியிருக்காரு. அதோட இதற்கு பின்னாடி சதி இருக்கலாம்னு வி.கே. பாண்டியனை மறைமுகமா சாடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒடிசாவில் வெற்றி பெற்று ஒடிசாவை சேர்ந்த ஒருவரை முதலமைச்சர் ஆக்குவோம், நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை குறித்து விசாரணை மேற்கொள்ள ஜூன் 10க்கு பிறகு ஒரு குழு அமைக்கப்படும் பேசியிருக்காரு மோடி. இப்படி மீண்டும் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் தொடர்ந்து வி.கே. பாண்டியனை குறி வச்சு தாக்கி வராங்க. கடந்த வாரம் தான் ஒடிசாவில் பேசிய மோடி பூரி ஜெகநாதர் கோயிலுடைய கருவூல சாவி 6 ஆண்டுகளா தொலைந்து போயிருப்பதையும் அந்த சாவி தமிழ்நாட்டிற்கு அனுப்பப்பட்டிருக்கலாம்னு மக்கள் பேசுகிறான்னு சொல்லியிருந்தார். வி.கே. பாண்டியனின் பெயரை நேரடியா குறிப்பிடாம தமிழர்கள்னு மொத்தமா பேசியிருந்தாரு மோடி. அதை எதிர்த்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார். இது ஒரு பக்கம் இருக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் ஒடிசாவை ஆழ்வதான்னு பேசியிருந்தார். மீண்டும் ஜெய்ப்பூர் நடந்த கூட்டத்தில் பேசியிருந்த அமித்ஷா நாடு முழுவதும் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா கொண்டாடப்பட்ட போது ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக்கும் அவரது அரசியல் வாரிசாக வரவிருக்கும் தமிழகத்தை சேர்ந்தவரும் ஒடிசா மக்களை தடுக்க முயன்றனர். ராம பக்தர்களை தடுக்க முயன்ற ஒருவரை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர முடியுமா? ஒடிசாவில் தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் முதல்வராக முடியுமான்னு பேசியிருக்கார். இப்படி தொடர்ந்து வி.கே. பாண்டியனை டார்கெட் செஞ்சு தாக்கி வராங்க மோடி மற்றும் அமித்ஷா.